மயிலாட், அக்யூஸ் திருக்குமரன் மேல ரியாங்கிற பொண்ணு குற்றம் சுமத்திருக்காங்க. ஆபீஸ்ல அவரை சாதாரணமா பார்க்க போன என் கட்சிக்காரர்கிட்ட திரு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. இது பட்ட பகல்ல ஆபீஸ்ல வச்சே நடந்திருக்கு. போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்ச உடனே அக்யூஸ்ட் தலைமறைவாயிட்டாரு. தலைமறைவாலாம் இல்லை மயிலாட். என் கட்சிக்காரருக்கு எதிராக வேணும்னே கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாள் உள்ள வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க போய். அதனால லீகலா முன்ஜாமீன் வாங்கணும்னு நினைச்சாரே தவிர தலைமறைவாலாம் இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. முக்கியமான விஷயம் யுவர் ஆனர், இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவர் சொசைட்டியில் பெரிய ஆள், பெரிய பிஸ்னஸ் மேன். எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஃபோர்ஜரி கேஸ் மயிலாட். மயிலாட், இவரு விஐபிங்கிறது தான் பிரச்சனையே. இவரை வெளியில விட்டா குற்றம் சுமத்தப்பட்ட பொண்ணை மிரட்டுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு மயிலாட். அதனால உடனடியா இவரை 15 நாள் ரிமாண்ட் பண்ணணும். போலீஸ் இவரை விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். மயிலாட், என் கட்சிக்காரரை ரிமாண்ட் செஞ்சா இவருடைய கம்பெனி ஆக்டிவிட்டிஸ் பாதிக்கப்படும். இவர் கம்பெனி நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. யுவரான இவர் கேஸ் விசாரணைக்கு எப்பவும் கோஆபரேட் பண்ணுவார். எப்பெல்லாம் போலீஸ் விசாரணை கூப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் நிச்சயமாக வருவார். அதுக்கான அசூரன்ஸ் அஃபிடேவிட்டை நாங்கள் தாக்கல் செய்கிறோம். அதனால என் கட்சிக்காரரை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பணியோடு கேட்டுக்கிறேன் யுவரானர். பட்ட பகல்ல அவர் ஆபீஸ்ல வச்சே ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததா போலீஸ் தரப்பு சொல்லுது. இவர் சொசைட்டில பெரிய ஆளுங்கிறதால வெளியில வந்தா சாட்சியை கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால அக்யூஸ்ட் திருக்குமரனை 15 நாள் ரிமாண்ட் பண்றாங்க. டேய், நீ நினைச்ச மாதிரி என்ன உள்ள தள்ளிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒரு நாளும் நடக்காதுடா. டேய், நான் சீக்கிரம் வெளியே வருவேண்டா. நீ எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வரிசையா நடக்கும். எழுதி வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் கூட நான் ஜெயில இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஆட் ஷூட் நடக்கும். அந்த ஆட் ஷூட்ல கன்ஃபார்மா நான் தான் ஜெயிப்பேன். எங்க கம்பெனி நம்பர் 1 வரும். உன் கம்பெனியை தெரிக்க விடுற. எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றி காட்டு வேண்டாம். அப்போ உன்னால இப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியாது. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இதுதான் நான் உனக்கு தரப்போற பதிலடி. திவ்யா, நான் சொல்ற மாதிரி பண்ண. திரு திவ்யா கிட்ட என்ன சொல்றான்? சரியாவே கேட்கலையே. சொல்லிட்டல திரு, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நிச்சயம் ஒரு நொடி கூட உன்னை உள்ள இருக்க விட மாட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. அதை ப்ரூவ் பண்ணி வெளியே வருவேன். வண்டியில இருங்க, டைம் ஆகுது. பாத்துக்க திவ்யா. சரி திரு. கேஸ நாங்க பாத்துக்கிறோம். நீ சாவிடி. ப்ளீஸ் காப்பாத்துங்க. நீ உயிரோட இருந்தா மட்டும் என்ன திருவ காப்பாத்தவ போற? ஐயோ, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ்.
நான் என் லவ்வர் கூட சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தான் இந்த காரியம் எல்லாம் பண்ணேன். எனக்கு அவன் கூட சந்தோஷமா வாழணும். ப்ளீஸ். ஓ, உன் லவர் கூட நீ சந்தோஷமா வாழணும், ஆனா திரு சந்தோஷமா வாழக்கூடாது. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஐயோ, தப்புதான். நான் பண்ணது பெரிய தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. அப்ப கூட நான் பண்ணது தப்புதான்னு சொல்றாளே ஒழிய என்ன தப்பு பண்ணான்னு சொல்லவே மாட்டேங்கிறா. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்புறம் உன்னை காப்பாத்துறதா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். அத்தனையும் பண்ணிட்டு எங்க வீட்ல சூசைட் பண்ணிக்கிறேன்னு டிராமா வர பண்ணிருக்க. ஆமா, இப்பெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாரு? மும்பைல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. போன்ல மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க பேசி முடிச்சதும் அந்த போன் நம்பர் நாட் ரீச்சபிள் ஆயிடும். அவங்க கிட்ட என்னால பேசவே முடியாது. அவங்கெல்லாம் பேசினாதான் உண்டு. சரி, இது எல்லாமே நீ கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜு முன்னாடி சொல்லணும். சொல்லுவியா? அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான்க்கா இவள நம்ம காப்பாத்தணும். இல்லனா இவ எப்படியே சாகட்டும். சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட எதையும் மாத்தாம சொல்றேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. போய் வண்டியில ஏறு. நடந்ததெல்லாம் கேட்டல, பிளான் சக்சஸ். கேட்டேன். பிரியா எல்லாத்தையுமே கோர்ட்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டா. எப்பா, எவ்வளோ பிளான். நான் முகமுடி போட்டு நடிக்கணும், ஆனா அது நான் தானே அவளுக்கு தெரியக்கூடாது. அவளை கொல்ற மாதிரி நடிக்கணும், ஆனா கொல்லக்கூடாது. வெளியில ஓடி வரணும், நேரா வந்து உங்க கார்ல விழணும். இதெல்லாம் செய்யறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. இதெல்லாம் உன்னால முடியும்னு தானே உன்கிட்ட இந்த பொறுப்பை பிடிச்சோம். அக்கா, நேரம் போயிட்டே இருக்கு. நம்ம ஜட்ஜ் வீட்டுக்கு சீக்கிரம் போணும் வாங்க. சரி, ஓகே. சரி அலெக்ஸ், நான் அப்புறம் பேசுறேன்.